மத்திய பட்டியல்ல, அதாவது மாநில பட்டியல்ல இருக்கிறதுலயும் அவங்க வந்து சட்டம் போடலாம் அப்படின்றத வந்து பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் 312 அப்படின்னா அந்த தேர்வாணையத்தை வந்து உருவாக்குவாங்க, இந்திய தேர்வாணையத்தை அப்படின்றது மாதிரி பார்த்திருப்போமா. அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லாவும் கிடையாது. அதாவது இந்த செனட் அவைகள் இருக்காங்கல்ல, அவங்க அமெரிக்கால இருக்க செனட்டர்கள், அந்த அவை மேலவை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி பவர்ஃபுல்லும் கிடையாது, ரொம்ப வீக்கான அவையும் கிடையாது, பிரபுக்கள் அவை மாதிரி அப்படின்றத பார்த்திருப்போம். 120 யூஸ் பண்ணி அவங்க நாடாளுமன்றத்துல ஹிந்தியும் ஆங்கிலமும் தான் நாடாளுமன்ற மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை 2 மொழியுமே ஒருத்தவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம், தன்னோட தாய்மொழியில பேசலாம் அப்படின்னு 120ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்த்தோம், எப்படி வந்து சட்டம் போடுறாங்க அப்படின்றத வந்து டீட்டெயில்டா பார்த்தோம். எப்படி ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு மசோதாவை என்ன பண்ணணும், ஒரு அவையில போயிட்டு அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அதை குறித்து ஃபர்ஸ்ட் விவாதிப்பாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து அந்த குழு நிலை அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்ல. ஒரு மசோதாவை 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு நிதி மசோதா, இன்னொன்னு நிதி சாராத மசோதா. இது சார்ந்ததா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ற அதிகாரம் வந்து சபாநாயகருக்கு தான் இருக்குது. ஓகேவா. ஒருவேளை இது நிதி சார்ந்த மசோதாவா இருந்துச்சு அப்படின்னா அமைச்சரால மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும்னா அறிமுகப்படுத்த முடியும், தனிநபரால அறிமுகப்படுத்த முடியாது. ஓகேவா. இன்கேஸ் இப்ப தனிநபர் மசோதா நான் அதாவது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அறிமுகப்படுத்த போறாரு அப்படின்னா அவர் வந்து எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும், 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணும், அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து போனோம். வெள்ளிக்கிழமையில ஒரு வாரம் விட்டு ஒரு நாள், ஒரு இது வந்து 2 to 6 நினைக்கிறேன், என்ன பண்ணுவாங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. சோ இப்போ ஒரு முன்வரைவு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அவையில வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. அந்த முன்வரைவு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அந்த டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலயமா என்ன பண்றாங்கன்னா எப்படி இது நல்ல கரெக்டா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது வாசிப்புக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் வாசிப்புல எதுவுமே கிடையாது, நார்மலா ஒரு பேப்பர் மாதிரி நம்ம போய் கொடுக்குறோம், அவங்க அதை ரீட் பண்றாங்க, ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 days வந்து விட்டுடுறாங்க. அடுத்த செகண்ட் இந்த 2வது வாசிப்பு வந்து நடக்குது. இந்த 2வது வாசிப்புல வந்துதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு நடக்குது இல்ல. இதுல வந்து இதுதான் மன்றத்தினுடைய பரிசீலனைக்காக எடுத்திருக்காங்க. நாடாளுமன்ற தேர்வு குழுவிற்கு வந்து இவங்க என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திருக்கோமா. பிளஸ் இப்போ இதுக்கப்புறம் 2வது வாசிப்பு முடிஞ்ச உடனே ஒரு குழுநிலை, ஒரு குழுவை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு தலைவர், உறுப்பினர்களை கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட வந்து இந்த மசோதாவை கொடுத்து இது வந்து அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கா அப்படி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சிருவாங்க. இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும், அவங்க வந்து ஓகேங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை நிலையை வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் என்ன அப்படின்னா கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. முன்னாடி எல்லாம் இந்த மசோதா அப்பத்துல இருந்தே இருந்துதான் இருக்கும், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, அப்பெல்லாம் அவ்வளோக்கா எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த அறிக்கை நிலையில தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இது இது எப்படி, அது எப்படி, அந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஸ் நிறைய போகும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அறிக்கை நிலையில தான் அந்த மசோதாக்கு ஒரு ஒரு ஃபைனல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகேவா. இப்போ அது வந்து ஆஹ் ஒரு மசோதா அந்த சட்டமா அடுத்த ஸ்டேஜுக்கு போகுமா போவாதா, சட்டமா ஒரு ஸ்டேஜுக்கு போகுமா போவாதான்ட்டு இந்த அறிக்கை நிலையில டிசைட் ஆயிடும். அதுக்கப்புறம் 3வது வாசிப்பு இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது வாசிப்பு வந்து பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோமா. இதே மாதிரிதான் என்ன ஆகும், அடுத்த அவையிலையும் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. அடுத்த அவையிலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஸ்டார்ட் அத பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம். ஒரு மசோதா வந்து 6 மாசத்துக்கு மேல பாஸ் பண்ணாம ஒரு அவையில வச்சிருக்காங்க அப்படின்னா உடனே குடியரசுத் தலைவர் கூட்டத்தை கூட்ட சொல்லுவாரு. சபாநாயகர் அதுக்கு தலைமை தாங்குவாரு. தாங்கி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஏங்க அப்படி முடக்கி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து பாஸ் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. இத வந்து எந்த மசோதாவை தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி மசோதாவுக்கு மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னா கூட்டத்தை கூட்ட முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஏன்னா நிதி மசோதா மக்களவையில மட்டும்தான் அறிமுகமே படுத்த முடியும். ஓகேவா. அதனால அதுல கூட்டத்தை கூட்டிதான் பேச முடியாது. இப்போ ஒரு மசோதா வருது, குடியரசுத் தலைவர் இருக்காரு இல்லையா, அவர் தானே அது அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் சைன் பண்ணாதானே அது சட்டமா மாறும். சோ அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மசோதா வந்துச்சுன்னா அதை சைன் பண்ணி அவர் சட்டமா மாத்திரலாம். அப்படி இல்லைன்னா இதுல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு, நீங்க இதை கொஞ்சம் இன்னொரு வாட்டி ரெஃபர் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவைக்கு திரும்ப அனுப்பலாம். அந்த மாதிரி ஒருவேளை அவர் பண்ணாருன்னா
அந்த அவையில இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த விதமான கரெக்ஷன்ஸையும் பண்ணாம ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க அப்படின்னா, அது என்ன ஆகணும்? கண்டிப்பா வந்து குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவுக்கு சைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எனக்கு நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேவா? இல்ல நீங்க எனக்கு வந்து டெஸ்ட் எழுதி அனுப்புறீங்க. நான் சொல்றேன், "இதுல ஒரு கரெக்ஷன் இருக்குமா, நீங்க கொஞ்சம் வந்து பார்த்துட்டு அனுப்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். "எந்த கரெக்ஷனுமே இல்ல மேம். எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா, நான் அத கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, யூஸ் பண்ணி தான் ஆகணும். சைன் பண்ணி தான் ஆகணும். இதுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, கிடப்புல போட்டுருவாங்க. எந்த ஒரு பதிலுமே சொல்லாம குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மசோதாவுக்கு சைனும் பண்ண மாட்டாரு, ரிஜெக்ட்டும் பண்ண மாட்டாரு. அப்படியே கிடப்புல போடுவாரு. இன்னொன்னு ரிஜெக்ட் பண்ணுவாரு. ஸோ இதுதான். இந்தந்த வழிமுறைகள குடியரசுத் தலைவர் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு மசோதாவுக்கு இந்த நாளத்துல ஏதாவது ஒண்ணு அப்படின்ற மாரி இருக்கும். நிதி மசோதாவ பொறுத்தவரைக்கும் அவர் என்ன பண்ணணும், கண்டிப்பா சைன் பண்ணணும். கிடப்புல போடக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாரி சட்ட திருத்த மசோதாவுக்கும் சைன் தான் பண்ணணும். ஏன்னா, இந்த 2மே ஸ்டார்ட் ஆகுறது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். அவரோட பெர்மிஷனோட தான் என்ன ஆகும்? அவைக்கு வருமே. அதனால என்ன பண்ணணும்? அவர் ரிஜெக்ட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? அந்த சட்டமன்றத்தினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோமா? இதுல மத்திய மத்திய அரசாங்கம், அதுக்கப்புறம் பொதுப்பட்டியல், மாநில அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பார்த்தோம். ஓகேவா? இதுல பாருங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த பட்டியல் பாருங்க. இதுல வந்து பாதுகாப்பு. இப்ப பாருங்களேன், வங்கி இதுலலாம் நெறைய காசு வருமா? அதே மாதிரி நாணயம், அடுத்து வெளிநாடு, அந்த வெளிநாட்டு விவகாரம் எல்லாமே, தகவல் தொடர்பு. இப்ப நீங்க மத்திய அரசு என்னென்ன பட்டியல் குடுத்துருக்காங்க, அத ரீட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாமே மத்திய அரசு கையில எடுத்துப்பாங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா பாதுகாப்பெல்லாம், அப்படின்ற மாரி கையில எடுத்துக்குவாங்க. அணுசக்தி, அதெல்லாம் வந்து நெறைய காசு வரும். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, வருவாய் வரக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு எடுத்துப்பாங்க. நார்மலா இந்த விவசாயம், காவல்துறை, சிறைசாலை, உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், அப்புறம் நிலம், மது, வர்த்தகம் மற்றும் வணிகம். இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா? பொது சுகாதாரமும், வர்த்தகம், வணிகம் அப்படின்னோனே, வர்த்தகம் பண்ணா நமக்கு காசு வரும். நம்ம வந்து மத்திய அரசு போட்டுறக்கூடாது. மாநில அரசுக்கும் ஏதாவது ஒரு சேலரி வர்றதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்த்தகம் மற்றும் வணிகம். அடுத்து கால்நடை மற்றும் கால்நடை வளர்ப்பு, அதுக்கப்புறம் மாநில பொதுப்பணி. இது எல்லா மாநில பட்டியல் பார்த்துப்பாங்க. அதுவே நீங்க மத்திய பட்டியல் பார்த்தீங்கன்னா, ஆஹ் பறக்கிறது, தாவுறது, ஓடுறது எல்லாமே மத்திய பட்டியல தான் இருக்கும். இங்க பாருங்க, அணுசக்தி வச்சிருக்காங்களா? வெளிநாட்டு விவகாரங்கள் எல்லாம் மத்திய அரசு தான் பார்த்துப்பாங்க. போர் மற்றும் அமைதிக்கான உடன்படிக்கையும் மத்திய அரசு தான் பார்த்துப்பாங்க. வங்கி சேவை, ரயில்வே, அடுத்து அஞ்சல் மற்றும் தந்தி, அடுத்து வான்வழி, துறைமுகம், வெளிநாட்டு வர்த்தகம், பணம் மற்றும் நாணயம், இது எல்லாமே மத்திய அரசு தான் பார்த்துப்பாங்க. இதுல உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சு பாருங்களேன். ரயிலு, தந்தி, அதுக்கப்புறம் என்னது, கப்பலும் வந்துருச்சு, துறைமுகமும் வந்துருச்சா, அதுக்கப்புறம் பிளைட், வான்வழியும் வந்துருச்சு. இந்த போக்குவரத்தா இருக்கிற எல்லாம் வந்துருச்சு, பஸ் தவிர. அடுத்து பாருங்க, வெளிநாட்டு வர்த்தகமும் வந்துருச்சு, பணம் மற்றும் நாணயம், இது எல்லாத்துக்கும் வங்கி சேவை, போர் மற்றும் அமைதி, பாதுகாப்பு, வெளிநாட்டு விவகாரம், அணுசக்தி, இது எல்லாமே மத்திய பட்டியல். ஓகேவா? இது வந்து மாநில பட்டியல்ல நார்மலா விவசாயம். இப்ப நம்ம இப்போ ஒரு மாநிலத்தை ஆட்சி பண்ணா என்னென்ன வேணும்? சாப்பிடறதுக்கு விவசாயம் செஞ்சு அவங்க வந்து பொழைச்சுக்குவாங்க. ஏதாவது தப்பு பண்ணா ஜெயில தூக்கி போடணும். சோ அதனால காவல்துறையை நீ பாத்துக்கோ. காவல்துறை தான் வந்து புடிச்சு ஜெயில போடுவாங்க. சோ காவல்துறை, சிறைசாலை, அதுக்கப்புறம் அந்த உள்ளாட்சி அரசாங்கத்தை அவங்க ஆட்சி பண்ணிக்குவாங்களா, அதனால உள்ளாட்சி அரசாங்கம். பொது சுகாதாரம், அந்த ஊரை சுகாதார அதை வந்து அவங்க பாத்துக்குவாங்க. அடுத்து அவங்களுக்குன்னு ஒரு நிலம் இருக்கும், அதுலதானே விவசாயம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த நிலத்துல வந்து அவங்க நிறைய வேலை செஞ்சுட்டு வர்றதால அவங்களால மது குடிக்காம என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது. சோ அதனால மது. அதுக்கப்புறம் இவங்க வந்து வர்த்தகம் மற்றும் வணிகம், சில பேருக்கிட்ட நிலம் இருக்காதா, அதனால அவங்க மட்டும் என்ன பண்ணிப்பாங்க, குட்டியா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிப்பாங்க, வர்த்தகம் மற்றும் வணிகம். அதுக்கப்புறம் என்னது, கால்நடை வளர்ப்பு. இப்ப வர்த்தகம் மற்றும் வணிகம் பண்ணலாம், இல்ல விவசாயம் பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கால்நடை மற்றும் கால்நடை வளர்ப்பு அதை வந்து பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் மாநில பொதுப்பணிகள் மீதி இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கல்வி, பொதுப்பட்டியல் பாருங்க. இந்த பொதுப்பட்டியல்ல கல்வி இருக்கு, இதுதான் முக்கியம். ஓகேவா? கல்வி, அதுக்கப்புறம் என்னது, விவசாய நிலங்களை வந்து தவிர சொத்து பரிமாற்றம், அதுக்கப்புறம் வனத்துறை, தொழிற்சங்கங்கள், அதுக்கப்புறம் வந்து கலப்படம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்ச்சி, இது எல்லாமே வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியல்ல வந்து வச்சிருக்காங்க. கல்வி இருக்கு, விவசாய நிலத்தை தவிர மத்த சொத்துக்களுடைய பரிமாற்றமும் பொதுப்பட்டியல்ல தான் இருக்கு. வனத்துறை வந்து பொதுப்பட்டியல்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. வனத்துறை வந்து பொதுப்பட்டியல்ல இருக்கு.
தொழில் சங்கங்களும் பொது பட்டியல்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கலப்படம், தொழில் சங்கம், கலப்படம், அதுக்கப்புறம் வந்து தத்தெடுப்பு மற்றும் அந்த வாரிசு தொடர்ச்சி, இது ஓகேவா. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த பார்ட் வந்தோம்ல, என்னது ஃபர்ஸ்ட் வந்து அந்த திருத்த சட்டங்கள் இருக்கும் இல்லையா. இப்போ 368 யூஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணலாம், சேர்த்துக்கலாம், இல்ல வந்து அந்த மாதிரி 3 பார்ப்போம்ல, சேர்க்க, மாற்றியமைக்க, நீக்க, இந்த மாதிரி வந்து 3 பார்த்திருப்போம் 368 யூஸ் பண்ணி. சோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு எல்லாத்துக்குமே. எப்படி சேர்த்துக்கணும்னா, எப்படி நான் சேர்த்துக்க போறேன் அப்படின்னா வந்து சேர்த்துக்க முடியாது இல்லையா. ஒரு ஆர்டிக்கலை வந்து எப்படி வந்து ப்ராப்பரா இது பண்ணும், எத்தனை பேர் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்தா அந்த ஆர்டிக்கல், அதாவது அந்த மசோதா, அந்த அந்த ஆர்டிக்கல் வந்து நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இது வந்து மொத்தம் 3 வழி இருக்கு ஓகேவா. 368 யூஸ் பண்ணி 3 வழியில என்ன பண்ணலாம், நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து என்னது, எளிய முறையில பண்றது. இன்னொன்னு என்ன, இன்னொன்னு வந்து என்னன்னா சிறப்பு பெரும்பான்மை, அதாவது ஒண்ணு சாதாரண பெரும்பான்மை, இன்னொன்னு சிறப்பு பெரும்பான்மை, இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை பிளஸ் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களினுடைய ஒப்புதல். இந்த 3 பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சட்டத்தை வந்து நீக்கிறதா இருந்தாலும் சேர்க்கிறதா இருந்தாலும் பண்ண முடியும் ஓகேவா. மாற்றி அமைக்கிறது கூட இதை வச்சுதான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல நான் இப்போ 3 வேர்டு சொன்னேன் இல்லையா, சாதாரண பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை, அதுக்கப்புறம் என்னது சிறப்பு பிளஸ் அந்த பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள். இப்போ இது இப்படின்னா என்ன, எத்தனை பேர் இருக்கணும். சாதாரண பெரும்பான்மைனா என்ன தெரியுமா, அவைக்கு வந்திருப்பாங்கல்ல அவங்கள 2/3 ஓட்டு போட்டா போதும், இதுதான் சாதாரண பெரும்பான்மை ஓகேவா. அதுவே சிறப்பு பெரும்பான்மைனா என்னன்னா, மொத்த உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, இன்னைக்கு இப்போ ஒரு கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கிளாஸே எடுத்துக்கோங்களேன், இதுல மொத்தமா 15 பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இதுல வந்தவங்க எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் தான். சோ இந்த 2 பேரை வச்சு நான் டிசைட் பண்ண, இப்போ உங்கள வந்து ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், இன்னைக்கு கிளாஸ் வந்து 2 ஹார்ஸ் போலாமா அப்படின்னு கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்க, அதனால உங்க 2 பேர்ல மெஜாரிட்டி, இப்போ ஒருத்தர் கை தூக்கினாலும் எனக்கு ஓகே தான் அந்த மாதிரி. இப்போ ஃபார் இன்னும் இப்ப நான் பிடிஎஃப் சென்ட் பண்றதுக்கோ, இன்னொரு எக்ஸ்டென்ட் அடுத்த நாள் வந்து நான் போறதுக்கோ, இல்ல டெஸ்ட்டுக்கோ ஏதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது நான் என்ன பண்ணும், மொத்த உறுப்பினர்களையும் கூப்பிட்டு அந்த 15 பேரையும் கூப்பிட்டு அவங்களுடைய பாதிக்கு மேற்பட்டதை நான் எடுக்கணும் இல்லையா. இதுதான் அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, சாதாரண பெரும்பான்மைனா என்னன்னா, அவைக்கு வந்தவங்க, இந்த கிளாஸுக்கு வந்தவங்கல 2/3 மட்டும் எடுத்தா போதும். சிறப்பு பெரும்பான்மை என்னன்னா, மொத்த உறுப்பினர்கள்ல பாதிக்கும் மேல எடுக்கணும், அதுதான் சிறப்பு. இதுவே வந்து சிறப்பு பிளஸ் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அப்படின்னா, மொத்த மாநிலங்கள் இருப்பாங்க இல்லையா, அதுல பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள். இப்ப நீங்க ஒரு மசோதா வந்து நீங்க சர்க்கிள், அதாவது அவங்க மாநிலங்களுக்கு அனுப்புறீங்கன்னா அவங்களே வந்து ஒப்புதல் கொடுத்தாதான், நீங்க போயிட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீங்க ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இதுதான் இப்ப இந்த 3 பார்த்தாச்சா. இப்போ இந்த 3 யூஸ் பண்ணி எது எதுக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன், நாடாளுமன்றத்தின் ஆங்கில மொழியின் பயன்பாடு. இதை வந்து எதை யூஸ் பண்ணி இதை வந்து வச்சிருக்காங்க, எப்படி நாடாளுமன்றத்துல ஆங்கில மொழி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பெரும்பான்மை இதுக்கு தேவை அப்படின்னா தனி பெரும்பான்மையே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளை வந்து மாற்றி அமைப்பது, அவற்றினுடைய பெயர்களில் வந்து மாற்றங்கள் செய்வது, இதெல்லாம் கூட தனி பெரும்பான்மை தான். ஏன்னா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இது வந்து ஒரு மாநிலத்தினுடைய தனிப்பட்ட விருப்பம் தான், அந்த மாநிலத்துல கிட்ட நம்ம கேட்டாலே போதுமானதுதான். அதனால மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு புதிய மாநிலங்களை வந்து அனுமதிப்பது மற்றும் உருவாக்குவது, மேலும் அந்த மாநிலங்களினுடைய எல்லைகளை வந்து மாற்றி அமைக்கிறது, பெயர்களில் வந்து மாற்றங்கள் செய்வது, இது எல்லாமே. இப்போ ஒரு மாநிலத்துல ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா அந்த ஒரு மாநிலத்துல தனிப்பட்ட முறையோட விஷயம் தானே அது. சோ அவங்க வந்து ஓகே சொன்னா மட்டும் போதுமானதுதான். சோ அதனால என்ன, அது வந்து ஒரு தனி பெரும்பான்மை தான், தனிப்பட்ட மாநிலத்துக்கு பண்றதுனால அது தனி பெரும்பான்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒரு மாநிலத்துல மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம் சொல்றாங்க. இதுவுமே என்னது, இப்போ ஒரு மாநிலத்தை உருவாக்குறீங்க, அது யாருக்கானது, அந்த மாநிலத்துக்கான மக்களுக்கு தானே. சோ நீங்க அவங்க கிட்ட மட்டும் கேட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டுக்கு சொல்றேன் ஓகேவா. தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு கேட்டா போதும். அதே மாதிரிதான் ஒரு மேலவை வந்து உருவாக்கலாமா நீக்கலாமா, 169 ஆர்டிகல் பார்த்திருக்கோம். அதை பேஸ் பண்ணி நமக்கு உருவாக்கலாமா நீக்கலாமா அப்படின்றத அந்தந்த மாநிலம் தானே டிசைட் பண்ணுவாங்க. அதாவது தனிப்பட்ட முறை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தனி பெரும்பான்மை, அதனால ஓகேவா. அதுக்கப்புறம் என்னது, 2வது அட்டவணையில சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஊதியங்கள் மற்றும் படிநிலைகள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ வந்து என்னோட சேலரி வந்து டிசைட் பண்றதுக்கு ஒரு 10 பேர் கொண்ட குழு இருந்து டிசைட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சேலரி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ணி எனக்கு கம்மி பண்ணி விட்டுருவாங்களோன்ற பயத்துல தனிப்பட்ட முறையிலே பேசி நம்ம வந்து சேலரியை டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், இந்த மாதிரி ஹெட்டா இருப்பாங்க பாருங்க, சபாநாயகர், அதுக்கப்புறம் நீதிபதி, இவங்க எல்லாரோட சேலரி பத்தி அட்டவணை 2ல பேசியிருப்பாங்க. ஓகேவா? இந்த அட்டவணை 2ல குறிப்பிடப்பட்டிருக்கும் ஊதியம், படிநிலை, சிறப்பு சலுகை இது எல்லாத்தையும் இதை டிசைட் பண்றது வந்து தனி பெரும்பான்மையை யூஸ் பண்ணியே டிசைட் பண்றாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன பண்றாங்க? ஒரு புதிய மாநிலத்தை வந்து உருவாக்குறது, நீக்கிறது, அதுக்கு பேர் வைக்கிறது, இது எல்லாமே தனி பெரும்பான்மை தான். அதுக்கப்புறம் ஒரு மாநிலத்தினுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அது பேர் மேலவை இருக்கும் இல்லையா, அதை வந்து உருவாக்கலாம், நீக்கலாம், அதுக்குமே தனி பெரும்பான்மை தான். அதுக்கப்புறம் என்ன, தமிழ்நாட்டுல அதை எப்ப நீக்கியிருக்காங்க? 1986ல நீக்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி படிச்சுட்டு வந்திருப்போம். அடுத்து பாருங்க, இந்த 2வது அட்டவணையில சொல்லியிருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர், ஆளுநர், சபாநாயகர், நீதிபதிகள் இவங்களோட சேலரி ரிலேட்டடான விஷயங்களையும் தனி பெரும்பான்மையின் மூலமா தான் என்ன பண்ணிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து நாடாளுமன்றத்தில் அமர்வில் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வந்து முடிவு செய்வதும் தனி பெரும்பான்மை தான். ஓகேவா? குறைந்தபட்ச எண்ணிக்கை, அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குறைந்தபட்ச எண்ணிக்கை இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவுமே தனி பெரும்பான்மைன்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஊதியம், படிநிலை, இங்க பாருங்க, இந்த ஊதியமும் இப்போ அந்த 2வது அட்டவணையில சொல்லக்கூடிய ஊதியம் பிளஸ் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஊதியம், இதுவுமே எங்க சொல்லியிருக்காங்க? தனி பெரும்பான்மையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க. தனி பெரும்பான்மைன்னா என்ன? அவைக்கு அன்னைக்கு வந்தவங்கள 2/3 எடுப்பாங்க இல்லையா, அதுதான் தனி பெரும்பான்மை. சோ இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் இது போடணும்னா இந்த பெரும்பான்மையே போதும் அப்படின்றத நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஊதிய மற்றும் படிநிலைகள் பார்த்தோமா, நாடாளுமன்ற நடைமுறை விதிகளை வந்து உருவாக்குறது, நாடாளுமன்றம், நாடாளுமன்ற குழுக்கள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் ஆகியோரினுடைய சிறப்பு உரிமைகள், நாடாளுமன்றத்தினுடைய ஆங்கில மொழியின் பயன்பாடு, இந்த மாதிரி நாடாளுமன்றம் ரிலேட்டடா வர விஷயங்கள் எல்லாம் தனி பெரும்பான்மையை யூஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவு செய்யறாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் குறைந்தபட்ச உறுப்பினர்களை முடிவு செஞ்சாங்களா, அதே மாதிரி உச்ச நீதிபதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எண்ணிக்கையை முடிவு செய்யறதுமே தனி பெரும்பான்மை தான். ஓகேவா? இப்ப நம்ம கிட்ட வந்து கேட்கறது இல்லைல்ல, அவங்க தனிப்பட்ட முறையில தான் இவங்க இத்தனை பேர் இருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உச்ச நீதிமன்றத்தின் மேலும் அதிகாரம் வந்து வழங்குது, இதெல்லாம் தனி பெரும்பான்மை தான். அதுக்கப்புறம் அலுவல் மொழியை வந்து பயன்படுத்துதல், குடியுரிமை அளித்தல் மற்றும் ரத்து செய்தல், நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல், தொகுதிகளின் எல்லைகளை வந்து வரையறுக்கிறது, அதுக்கப்புறம் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி, 5ஆம் அட்டவணை அதில் பட்டியலின மற்றும் பழங்குடியினங்களை வந்து நிர்வகித்தல், 6ஆம் அட்டவணை பழங்குடியினங்களை வந்து நிர்வகித்தல், இது எல்லாமே தனி பெரும்பான்மை தான். ஓகேவா? இப்போ இது வந்து தனி பெரும்பான்மை. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, தனி பெரும்பான்மையை யூஸ் பண்ணி தான் நிறைய பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைமே இல்ல. 2/3 யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நிறைய விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, சிறப்பு பெரும்பான்மையும் மாநிலங்கள் அந்த ஒப்புதல் வந்து கம்மியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சிறப்பு பெரும்பான்மையை யூஸ் பண்ணி நீங்க நமக்கு இப்ப இந்திய குடிமகனா இருக்கிறோமா, இப்ப நமக்கு என்ன சிறப்பு, நமக்கு வந்து குடியுரிமை கிடையாது, இந்த அடிப்படை உரிமை வந்து கொடுத்துருக்காங்க. குடியுரிமை ரிலேட்டட்லாம் வந்து தனி பெரும்பான்மை தான். ஓகேவா? அடிப்படை உரிமையும் டிபிஎஸ்பி தான் நம்மளோட ஸ்பெஷல் சிறப்பு. ஓகேவா? அதனால அது ரெண்டுமே, அதுல ஏதாவது பண்ணணும்னா சிறப்பு பெரும்பான்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமே அதுல 3 தான் பண்றாங்க. ஒண்ணு அடிப்படை உரிமை, இன்னொன்னு அரசு நெறியுறுத்தும் அந்த வழிநடத்தும் அந்த நெறிமுறைகள் டிபிஎஸ்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 மற்றும் 3வது பிரிவுகளில் குறிப்பிடப்படாத மற்ற விதிகள், இவற்றின் திருத்தங்கள் மேற்கொள்ளும் போது கீழ்கண்ட வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1, 3வது பிரிவுகள்ல, அதாவது குறிப்பிடப்படாத விதிகள்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா இதுல வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ 3 தான். ஓகேவா? 1 அடிப்படை உரிமை, இன்னொன்னு டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் 1 மற்றும் 3வதுல குறிப்பிடப்படாத சட்டங்களை திருத்துறதுக்கு இதுல இருக்கிறத ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். அதுக்கப்புறம் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல் அப்படின்னா, குடியுரிமையின் கூட்டாட்சி அமைப்புடன் தொடர்புடைய அரசியமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு, நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு பெரும்பான்மை மற்றும் 50% மாநில சட்டமன்றங்களின் தனி பெரும்பான்மை ஒப்புதலுடன் திருத்தி அமைக்கப்படலாம். மாநிலங்கள் முன்வரைவுக்கு தனது ஒப்புதலை வந்து அளிக்க எந்த விதமான கால வரையறையும் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நீங்க மாநிலங்களுக்கு ஒரு மாசம் நீங்க ஒண்ணு அனுப்பி வைக்கிறீங்க. ஓகேவா? அவங்க இத்தனை நாளைக்குள்ள அனுப்பணும். இப்ப
நம்ம ஒரு மசோதாவை இப்போ நான் மக்களவையில இருந்து மாநிலங்களவைக்கோ இல்ல மாநிலங்களவையில இருந்து மக்களவைக்கோ ஒரு மசோதா வந்து பாஸ் பண்றேன். 6 மந்த்க்குள்ள அவங்க என்ன பண்ணணும்? அதை வந்து பாஸ் பண்ணணும். இல்ல குடியரசுத் தலைவர் கூட்டத்தை கூட்டுறாரு. இன்னொன்னு என்ன, இப்ப நம்ம வந்து ஒரு நிதி மசோதாவா இருந்துச்சுன்னா மாநிலங்களவைக்கு நம்ம அனுப்பி வைப்போம். அவங்க 14 நாளைக்குள்ளார ரிட்டர்ன் பண்ணணும். இல்லைன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, அவங்களும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், கன்சிடர் பண்ணி அனுப்புவோம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு இவ்வளவுதான் இந்த பீரியட்குள்ள நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஆனா நீங்க மாநிலங்களுக்கு ஒரு ஒரு மசோதாவையோ ஒரு சர்க்குலர் அனுப்புறீங்க. நீங்க வந்து இதை வந்து எங்களுக்கு ஓகே பண்ணி கொடுங்க, பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பும் போது அவங்களுக்கு இவ்வளவுதான் டியூரேஷன், நீங்க இதுக்குள்ள அனுப்பணும் அப்படின்ற காலவரையே கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வகையில் கீழ்கண்ட விதிமுறைகள் வந்து திருத்தி அமைக்கப்படலாம். என்னன்னு பாருங்க. குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுத்தல் மற்றும் அதனுடைய முறைகள். இங்க குடியரசுத் தலைவருக்கான ஊதியங்கள், படிநிலைகள் எல்லாமே தனிப்பெரும்பான்மையின் மூலமாவே பாத்துக்கிறாங்க. ஆனா அவரை தேர்ந்தெடுக்கிறது அதாவது மாநிலங்கள் ஒப்புதலும் தேவை. ஏன்? இப்ப ஒரு குடியரசுத் தலைவர்ன்ற ஒரு மத்திய அரசை மட்டும் தான் பாத்துக்க போறாரா? இல்ல மாநிலத்தையும் சேர்த்து தானே பாத்துக்க போறாரு. மொத்த இந்தியாவுக்குமான குடியரசுத் தலைவர் தானே அவரு. அதனால மாநிலத்தினுடைய ஒப்புதலும் அவங்க வந்து பெறணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அதனுடைய முறைகள் வந்து மாநிலங்களும் இன்க்ளூட் ஆவாங்க. அடுத்து மத்திய மற்றும் மாநிலங்களின் நிர்வாக அதிகாரத்தின் விளக்கம். இப்போ மத்திய மாநிலம் 2 பேரும் ரிலேட்டட் ஆகுறாங்கனாலே அந்த இடத்துல என்ன ஆகணும், மாநிலங்களுடைய ஒப்புதல் வந்து தேவைப்படணும், ஞாபகம் வச்சுக்கணும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இதை வந்து பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி இவங்களோட சேலரி பார்த்தோம், இவங்களுடைய நியமனம் பார்த்தோமா, எண்ணிக்கையை வந்து முடிவு செய்யறது இதெல்லாம் பார்த்தோம். இங்கேயும் வந்து உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் அப்படின்னு வருது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க வெறும் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அத அவங்களுக்கு அதிகாரம் வழங்குறது உச்ச நீதிமன்றம் மட்டும் அப்படின்னா தனிப்பெரும்பான்மையிலே பண்ணிக்கிறாங்க. உயர் நீதிமன்றமும் ஆட் ஆகும்போது உயர் நீதிமன்றம் எதோட ஹெட், ஒரு ஒரு மாநிலத்தோட ஹெட் தானே உயர் நீதிமன்றம். சோ சோ வந்து அது உயர் நீதிமன்றம் ஆட் ஆகும்போது மாநிலங்கள் வந்து வந்துருவாங்க. மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே சட்டம் இயற்றும் அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க. 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள எந்த ஒரு பட்டியலை பேஸ் பண்ணாலுமே வந்து அங்க வந்துருவாங்க. நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களினுடைய ஒரு பிரதிநிதித்துவம், அரசியமைப்பு மற்றும் அதனுடைய நடைமுறைகளை திருத்தி அரசியலமைப்பு அந்த 368 யூஸ் பண்றாங்கல்ல, அப்போ வந்து நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரம் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இங்க வரணும். அரசியலமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தி அமைக்கும் நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரம். இதுவுமே என்னது, சிறப்பு பெரும்பான்மை. அது சிறப்பு பெரும்பான்மை பிளஸ் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் வந்து கொடுக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில சட்டமன்ற கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அரசியலமைப்பினுடைய கூட்டாட்சி கட்டமைப்பில் மாநிலங்கள் 2வது அடுக்கில் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலங்களுக்கு தனி அரசியலமைப்பு இருப்பதால வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஆகஸ்ட் 5, 2019 வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. முன்னாடி அது மாதிரி இருந்துச்சு. அவற்றை தவிர மற்ற மாநிலங்களை வந்து ஆட்சி செய்யும் விதிமுறைகள் வந்து அரசியலமைப்பு 6வது பிரிவில் குறிப்பிடப்படுகிறது. 152 237 வரையிலான மாநில சட்டமன்றங்கள் குறித்து முழுமையாக வந்து விளக்குகிறது. ஓகேவா? மாநிலத்தை பத்தி மாநிலத்தில் இருக்க சட்டமன்றங்களை பத்தி நம்ம வந்து 10th 3rd லெசன் படிச்சிருப்போம்ல, அது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னது, 151 வரைக்கும் நம்ம அங்க மத்திய அரசுல பாத்துட்டு வருவோம். ஓகேவா? 152 இருந்து 237 வரைக்கும் நம்ம வந்து மாநிலத்துல இருக்கக்கூடிய சட்டமன்றங்களை குறித்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாத்துருவோம். அதுக்கப்புறம் மாநில சட்டமன்றத்தின் மக்கள் வந்து மன்றமாக அந்த சட்ட சபை மட்டுமே வந்து அமைய பெற்றிருப்பதால் அது சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம நம்ம வந்து இங்க இருந்து யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்புறோமோ அவங்க எல்லாமே சட்டசபையில இருப்பாங்களா, அதனால அதை என்ன சொல்றாங்கன்னா சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாமா. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்க இருக்கிறதுனால அந்த சட்டசபை என்னன்னு சொல்றாங்க, சட்டப்பேரவை அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான அதிகாரங்களும் மற்றும் செயல்பாடுகளும் கிட்டத்தட்ட ஒன்றிய சட்டமன்ற அமைப்பை போன்றதே. அந்த சட்டமன்றம் மாநில சட்டசபை மற்றும் சட்ட மேலவை இரண்டையும் வந்து கொண்டிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னது, நமக்கு வந்து சட்டப்பேரவையும் இருக்கும், சட்ட மேலவையும் இருக்கும். சட்ட மேலவை உருவாக்குறது அல்லது நீக்கிறது என்னது, தனிப்பட்ட ஒரு விஷயம். அதனால தனி பெரும்பான்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு படிக்கும் போது உங்களுக்கு அது அங்க போய் ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே, இது இங்க பண்ணிருக்காங்க, அதனால அது தனி பெரும்பான்மை அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதுல யார் யார் இருப்பாங்கன்னு பாருங்க. ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் குழு, அதுக்கப்புறம் மாநில சட்டமன்றம் இருப்பாங்க. இப்ப ஆளுநர்னா என்னென்னு பாருங்க. மாநில நிர்வாகத்தினுடைய அரசமைப்பு தலைவராக அந்த
நமக்கு தெரிஞ்சது தானே. அரசியலமைப்புக்கு தலைவர் அப்படின்னா அது யாரு? அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு வந்துச்சுன்னா தான் அது வந்து முதலமைச்சருக்கு போகும். அரசியல் அமைப்புக்கு தலைவர் அப்படின்னு இந்த பாருங்க. அரசமைப்பு தலைவரா இருக்கக்கூடியவர் ஆளுநர்னு தெரியும். மற்றும் மாநிலத்தினுடைய செயல் அதிகாரம் ஆளுநர் கிட்ட தான் கொடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மாநிலத்தினுடைய அனைத்து செயல் திட்ட நடவடிக்கைகளும் ஆளுநரினுடைய பெயர்லேயே நடைபெற வேண்டும். மாநிலத்தினுடைய ஆளுநர் இருக்காங்கல்ல, அவங்க குடியரசுத் தலைவரால நியமிக்கப்படுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இவரோட பீரியட் வந்து 5 ஆண்டு காலமா. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருடைய விருப்ப காலம் வரைக்கும் இவர் வந்து பதவியிலே இருப்பாரு. அவரை வந்து தொடர்ந்து வேறொருவர் பதவியில் வந்து அமர்த்தப்படும் வரை இவர் வந்து பதவியில இருப்பாரு அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆளுநராக பதவியில் அமர்த்தப்படுவதற்காக அவர் வந்து என்ன தகுதி வச்சிருக்கணும் அப்படின்னா இந்திய குடிமகனா இருக்கணும். லாபம் ஈற்ற தொழில இருக்கக்கூடாது. 35 வயசு நிரம்பி இருக்கணும். ஆளுநர் வந்து ஒரு முறைக்கு மேல் பதவி அமர்த்தப்படலாம். ஓகேவா? அவசர தேவைக்காக அல்லது ஒரு மாற்று ஏற்பாடாக ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக பதவியில் என்ன பண்ணலாம்? அவங்க வந்து இருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் என்னது? அவங்க இந்திய குடிமகனா இருக்கணும். 35 வயசு இருக்கணும். லாபம் தரும் தொழில வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து ஆஹ் ஒரு முறைக்கு மேலேயும் அவங்க என்ன பண்ணலாம்? ஆளுநரா பதவி வகிக்கலாம். இப்ப அவங்க பதவி காலம் முடிஞ்சாலுமே குடியரசுத் தலைவர் விரும்பினா அவங்கள வந்து அவங்களோட பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க அவங்க இப்போ பதவி காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆளுநர் வர வரைக்கும் அவங்க வந்து பதவியில இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இப்ப இன்னும் ஒரு பக்கத்துல இருக்க மாநிலத்துக்குமே ஆளுநர் இல்ல அப்படின்னா நம்ம ஆளுநரே போயிட்டு என்ன பண்ணலாம்? அதையும் வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒன்னு அல்லதுக்கு மேற்பட்ட மாநிலங்களையும் ஒரு ஆளுநர் வந்து நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? தேர்ட் லெசன்ல வந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களுடைய அதிகாரங்களும் பணிகளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரை போலவே மாநிலத்துக்கு ஆளுநர் தான் ஹெட்டா. சோ அப்ப வந்து அவர் என்னென்ன பண்ணுவார்னா ஆட்சித்துறை, சட்டமன்றம், நீதித்துறை மற்றும் அவசர கால அதிகாரங்களை கொண்டிருக்கிறாரு. ஆளுநரினுடைய நிர்வாக அதிகாரத்துல அமைச்சரவை நியமனம், மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் நியமனம், மாநிலத்தின் சட்டமன்ற ஆங்கிலோ இந்திய இனத்திலிருந்து உறுப்பினர்களை நியமிப்பது போன்றவைகளும் அடங்கும். இவருடைய யாரெல்லாம் நியமனம் பண்றாரு? அமைச்சர்களை நியமனம் பண்ணுவாரு ஆளுநர். அதுக்கப்புறமா வந்து அந்த மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞரு, அதுக்கப்புறம் பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர், அதுக்கப்புறம் அந்த ஆங்கிலோ இந்திய சட்டமன்றத்துக்கு வந்து ஆங்கிலோ இந்திய சமூகத்துல இருந்து ஒரு உறுப்பினர் என்ன பண்ணுவாரு? நியமிப்பாரு. இவங்க எல்லாரையும் இவர் நியமிக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து ஆளுநருடைய இதுல வந்து நியமனத்துல வந்து பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் இது எப்படி நியமிப்பாங்கன்னு பாருங்க. கலை, அறிவியல், கலை கூட்டுறவு இயக்கம் அப்புறம் சிறப்பு அறிவு படைத்தவர்களை மேலவை உறுப்பினர்களாக காலியாக இருக்கும் இடங்களில் நியமிக்கும் அதிகாரம் வந்து ஆளுநருக்கு மாநிலத்துல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் ஆளுநர் வந்து மக்களவையினுடைய மொத்த உறுப்பினர்களின் 1/6 பங்கு உறுப்பினர்களை நியமிக்க முடியும். ஆளுநர் தன் விருப்புரிமைக்கு ஏற்ப சிறப்பு அரசமைப்பு கடமைகளை வந்து நிறைவேற்றும் அதிகாரம் கொண்டவர். சோ விருப்புரிமைக்கு ஏத்த மாதிரி சிறப்பு அரசமைப்பு கடமைகளை வந்து இவர் நிறைவேற்றுவாரு. அவ்வப்போது குடியரசுத் தலைவர் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவரது சிறப்பு கடமைகளை வந்து அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றலாம். சில எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் ஆளுநர் அமைச்சரவை ஆலோசனையின்றி செயல்படலாம். மேலும் ஆளுநர் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே ஒரு பாலமா செயல்படுவாரு. மாநிலத்தினுடைய நிகழ்வுகளை ஆளுநர் உடனுக்குடன் குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணுவாரு? தெரிவிப்பாரு அப்படின்றத பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் பாருங்க. இப்ப எப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஆளுநரை வந்து பிடிக்காது. ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் போற லெசன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநர் அப்படின்ற பதவியே எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து குடியரசுத் தலைவரால இங்க நியமிக்கப்படுறாங்க. அப்போ குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுற ஒரு முகவர் மாதிரி அவங்க நமக்கு தெரியுறாங்க. ஒரு மாநிலத்தை எங்களால நாங்க ஃப்ரீயா எங்களால ஆட்சி பண்ணிக்க முடியல, நீங்க எதுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஆளுநர் பதவி வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வரக்கூடிய லெசன்ல. ஓகேவா? நம்ம மாநிலத்துல என்ன நடக்குது அப்படின்றத உடனுக்குடன் என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு இந்த ஆளுநர் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றத்தினுடைய ஒரு அங்கமா இருப்பாரு. ஆளுநர் சட்ட அதிகாரம் சட்டமன்றத்தில் வந்து உரையாற்றுதல் மற்றும் செய்திகளை அனுப்புறது, சட்டமன்றத்தை கூட்டுறது, அதுக்கப்புறம் வந்து கூட்டத்தொடரை ஒத்தி வைத்தல் மற்றும் மாநில சட்டமன்றத்தை கலைத்தல் இதெல்லாமே கூட்டலாம், ஒத்தி வைக்கலாம், கலைக்கலாம். இது எல்லாமே ஆளுநருடைய உரிமைதான். எந்த ஒரு முன்வரைவும் சட்டமாக இயற்றப்படுவதற்கு ஆளுநரினுடைய ஒப்புதல் வந்து தேவை. ஆளுநர் வந்து அந்த மறுப்புரிமை அதிகாரங்கள் பின்வருமாறு. அவர் ஒப்புதல் அளிப்பதை நிறுத்தி வைக்கலாம். அப்போது வந்து சட்டமானது தவிர்க்கப்படும். நான் சொன்னேன் இல்லையா? ஒரு சட்டத்தை வந்து அதாவது மத்திய அரசா இருந்தா குடியரசுத் தலைவர் சைன் பண்ணா மட்டும்தான் அது சட்டமா மாறும். அதே மாதிரி மாநிலமா இருந்தா யாரு ஹெட்?
ஆளுநர் தானே, அவரு சைன் பண்ணா மட்டும்தான் என்ன ஆகும்? அது வந்து சட்டமா மாறுமா? இப்போ அவர் என்ன பண்ணலாம்னா, அவரு ஒப்புதல் அளிக்காம அத வந்து நிறுத்தி வச்சுக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன்வரைவை வந்து தவிர்த்து, எந்த ஒரு முன்வரைவையும் மறுபரிசீலனைக்காக மாநில சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம். இதில் அவர் அந்த மறுப்புரிமை அதிகாரத்தை 2வது முறை பயன்படுத்த முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா? ஒரு மசோதாவ ஒன்ஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு, அவங்க எந்த விதமான கரெக்ஷனும் பண்ணாம அதாவது இந்த ஆளுநருக்கு அனுப்பிட்டாங்கன்னா, அவர் என்ன பண்ணணும்? மறுக்க முடியாது. அத கண்டிப்பா அவர் சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது முறை வந்து என்ன பண்ண முடியாது? மறுப்புரிமை அதிகாரத்தை பயன்படுத்த முடியாதுன்றத சொல்லியிருக்காங்க. மாநில சட்டமன்றம் திருத்தியோ அல்லது திருத்தாமலோ மீண்டும் அந்த முன்வரைவை நிறைவேற்றி திரும்ப அனுப்பும் பட்சத்தில் அதற்கு ஒப்புதல் அளிப்பதை தவிர அவருக்கு வேற வழியே கிடையாது அப்படின்றத பாக்குறோம். ஓகேவா? இப்ப உங்களுக்கு இது ஓகேவா இந்த பாயிண்ட் நான் சொன்னது? புரியுதா? ஒரு மசோதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு அவர் என்ன பண்ணலாம்னா, சைன் பண்ணி சட்டமா மாத்தலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை எதுவுமே பண்ணாம நிறுத்தி வச்சுக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு திரும்ப அனுப்புறாருன்னா, அவங்க ஒருவேளை கரெக்ஷன் பண்ணி கூட அனுப்பலாம். இல்ல கரெக்ஷனே எதுவுமே பண்ணாம அது கரெக்ட்டா தான் இருக்கு. நீங்க சைன் பண்ணுங்கன்னு திரும்பி அனுப்பிட்டாங்கன்னா, இவரு கண்டிப்பா சைன் பண்ணி தான் ஆகணும். 2வது வாட்டி அத மறுக்கிற உரிமை இவருக்கு கிடையாது. ஓகேவா? இப்ப புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, ஆளுநர் வந்து, "இல்ல இத என்னால சைன் பண்ண முடியாது. நான் இத வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் என்னால சைன் பண்ண முடியும்." அப்படின்னு நெனச்சாருன்னா, அந்த மாதிரி அவரால நிறுத்தி வச்சுக்க முடியும். இங்க பாருங்க, ஆளுநர் தேவை என்று கருதினால், ஒரு முன்வரைவை அ குடியரசுத் தலைவருடைய கருத்துக்காக நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாருங்க, ஆளுநரினுடைய நீதித்துறை அதிகாரம் என்பது மாநிலத்தினுடைய செயலதிகாரத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு குற்றத்திற்காகவும், எந்த ஒரு சட்டமன்றத்தின் தொடர்பாகவும் தண்டிக்கப்பட ஒரு நபருக்கு மன்னிப்பு அளிப்பது, தண்டனையை வந்து நிறுத்தி வைப்பது, நிறைவேற்றுவதை தாமதப்படுத்துவது அல்லது தண்டனையை குறைப்பது போன்றவையாகும். இருப்பினும் இது வந்து இவருக்கு வந்து என்னன்னா, இந்த மரண தண்டனை தவறு அப்படின்றத நம்ம அந்த லெசன்ல பார்த்துட்டு வந்திருப்போம். குடியரசுத் தலைவருக்கு மரண தண்டனை உட்பட அவங்க வந்து ரத்து பண்ணலாம். ஆனா இவருக்கு அப்படி கிடையாது. இப்போ இருப்பினும் ஆளுநருக்கு மாநில உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளை பணியமர்த்தும் அதிகாரம் வந்து கிடையாது. ஓகேவா? இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருப்பேன். இவர் வந்து அங்க அங்க என்ன பண்றாரோ குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் பண்றாரோ அது எல்லாத்தையும் மாநிலத்துல ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவாரு. ஒரு சில விஷயங்கள் வந்து மாறி இருக்கும். அதை மட்டும் நீங்க ஸ்பெசிபிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிய ஆளுநரால நியமனம் பண்ண முடியாது. அத குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாரு. இன்னொன்னு என்ன ஸ்பெசிபிக்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள இவர் நியமனம் பண்ணிருவாரு. ஆனா அவங்கள பதவி நீக்கம் வந்து செய்ய முடியாது அப்படின்றத பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அதிகாரம் இல்ல. ஆனா இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் அவரிடம் ஆலோசனை வேண்டி உரிமையை வந்து வேண்டிய உரிமையை வந்து என்ன பண்ணுவாரு கொண்டவர். உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பணியில் அமர்த்தும் அதிகாரம் நீதித்துறை இந்திய குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தின் கீழ் வருகிறது அப்படின்றத பாக்குறோம். குடியரசுத் தலைவருக்கு இருப்பதை போன்ற அவசர நிலை அதிகாரங்கள் ஆளுநருக்கு கிடையாதுமா. இப்போ நம்ம என்ன பார்த்திருப்போம், அந்த 382, 356, 360 இதெல்லாம் குடியரசுத் தலைவருக்கான அவசர நிலை சட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் போல. ஆனால் அரசியல் சாசன சீர்குலைவு அல்லது மாநிலத்தின் ஏதாவது நெருக்கடி நேரும் போது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும் என்றால் குடியரசுத் தலைவரை பதவியேற்குமாறு ஆலோசனை வந்து வழங்கி ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்ப இயலும். அவ்வாறான சூழ்நிலையில் ஆளுநர் குடியரசுத் தலைவரின் முகவராக செயல்படுவார். அப்போது 356 உறுப்பின்படி மாநில அரசு பணிகளை வந்து என்ன பண்ணுவாரு, ஆளுநர் வந்து மேற்கொள்ளுவாருன்றத பாக்குறோம். இப்போ மாநிலத்துல இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, ஒழுங்கா வந்து நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்ப வந்து ஆளுநர் என்ன பண்ணுவாருன்னா, இவங்க வந்து அரசியலமைப்பை மீறி செயல்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து மாநில அவசர நிலையை இங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, குடியரசுத் தலைவருமே வந்து மாநில அவசர நிலையை போடுவாரு. அது எதை யூஸ் பண்ணி போடுவாரு? 356 யூஸ் பண்ணி மாநில அவசர நிலையோ ஏதாவது ஒரு மாநிலத்துல போட்டாங்கன்னா, அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் குடியரசுத் தலைவருடைய முகவரா அந்த மாநிலத்தை டைரக்டா என்ன பண்ணுவாருன்னா ஆட்சி பண்ணுவாரு. இவ்வளவுதான். அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய செயல்பாடுகளும் அதிகாரங்களும் அரசு வந்து நிர்வாகம் மற்றும் அமைச்சரவைக்கு வந்து தலைமை ஏற்று நடத்த முதலமைச்சரை ஆளுநர் என்ன பண்ணுவாங்கன்னா பதவியில நியமிப்பாரு. அப்ப முதலமைச்சரை நியமனம் பண்றவங்க யாருன்னா ஆளுநர்.
அமைச்சரவை முதலமைச்சரினுடைய பரிந்துரையின்படி ஆளுநரால் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியமிக்கப்படுது. இப்போ முதலமைச்சர் என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து என்னோட கட்சி வின் பண்ணிருச்சுன்னா என்ன முதலமைச்சரா என்ன பண்ணுவாங்க, நியமிச்சிருவாங்க ஆளுநர் வந்து. ஓகேப்பா, யார் யாருக்கு எந்தெந்த பதவி கொடுக்கணும் சொல்லு, நான் வந்து நியமிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் கிட்ட அவர் வந்து கேட்கணும். அவர் வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்னது, பதவியில வந்து நியமிச்சிருவாங்க. மக்கள் வந்து சார் அமைப்புகளை வந்து கொள்கையின் அடிப்படையில் ஈரவையிலும் உறுப்பினர் அல்லாத ஒருவரை கூட முதலமைச்சராக நியமிக்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணோம், 6 மாசத்துல ஏதாவது ஒரு அவைய உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படணும். ஒரு நாடாளுமன்ற அதாவது இங்க சட்டமன்ற உறுப்பினரா இல்லாத ஒருத்தவங்க கூட என்ன பண்ணலாம்னா அமைச்சர் ஆகலாம். ஆனா அவங்க 6 மாசத்துக்குள்ள அதுல உறுப்பினரா ஆகணும் அப்படின்றத பார்த்திருப்போம். அடுத்து மாநில சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர். சபாநாயகர் பத்தி நம்ம நேரு அவங்க வந்து பெருமையா பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பாருங்க. சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களால் சபாநாயகர் என்ன பண்றாருன்னா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேவா, சட்டமன்ற உறுப்பினர்களாலதான் சபாநாயகர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நம்ம இங்க முதலமைச்சர் வந்து ஆளுநரால நியமனம் பண்றாருன்னு பார்த்தோம்ல, அதுக்கான ஆர்டிகல் வந்து 164ல 1. ஓகேவா, 164ல 1 தான் என்னது, முதலமைச்சர் வந்து ஆளுநரால நியமனம் செய்யப்படுவாரு அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து 163 வந்து ஒண்ணு பார்த்திருப்போம். ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்குறதுக்கு தான் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு அமைச்சரவை வந்து குழு இருப்பாங்க. அதுக்கு தலைவரா இவர் இருப்பாருன்னு 163ல 1 அப்படின்றத பார்த்திருப்போம். ஓகேவா, 164ல 1A அப்படின்னு வந்திருக்கும். அது வந்து 50% வந்து தாண்டக்கூடாத அமைச்சர்களின் எண்ணிக்கை அப்படின்றது வந்திருக்கும். நீங்க போயிட்டு அந்த ஆர்டிக்கல்ல எழுதி வச்சு படிங்க. ஓகேவா, இப்ப பாருங்க, இதுல வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருல்ல, அவங்களாலேயே தான் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவாரு. சட்டமன்றத்தை வந்து தலைமை தாங்கி நடத்துறது யாருன்னு கேட்டாங்கன்னா சபாநாயகர் தான். அவர் தான் சட்டமன்ற நடவடிக்கைகளினுடைய ஒழுங்காகவும் கண்ணியத்தை வந்து கடைபிடித்தும் நடத்தவும் மற்றும் அதனுடைய நடவடிக்கைகளின் போது உறுப்பினர்களை கேள்வி கேட்க அனுமதிப்பது, முக்கியமான விஷயங்களில் மற்றும் நிதிநிலை அறிக்கை மற்றும் நிதி ஒதுக்கீடு சமயங்களில் பேச அனுமதிப்பது போன்ற கடமைகளையும் அதிகாரங்களையும் பெற்றவராவார். அரசியல் சாசனத்தில் உள்ள விதிகள், சட்டமன்ற நடைமுறைகள், விதிகள், பேரவைக்கு வந்து சட்டமன்ற நடவடிக்கையின் முன்மாதிரிகள் ஆகியவற்றின் பொருள் விளக்குவது சபாநாயகருக்கு தான். சட்டமன்ற நடவடிக்கையின் போது விதிகள், நடைமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் மீறப்படுமையானால் சட்டமன்ற அந்த கூட்டத்தொடரை வந்து ஒத்திவைக்கவும், தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் மற்றும் மீண்டும் தொடர செய்யவும் மற்றும் கூட்டத்தொடரில் வந்து பங்கு பெறாமல் உறுப்பினர்களை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் சபாநாயகருக்கு அதிகாரம் உண்டு. இப்போ ஒரு இப்போ வந்து ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்க, இவர் தான் ஹெட். ஓகேவா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 பேரும் இருப்பாங்களா, ரொம்ப சத்தம் போட்டு ரொம்ப அப்படியே சண்டை வர அளவுக்கு பரபரப்பா இருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு கூட்டத்தை என்ன பண்ணலாம்னா இன்னும் வந்து இப்போ வந்து 1 மணி நேரம் கழிச்சு கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒத்தி வைக்கலாம். இல்ல இன்னைக்கு கூட்டமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை கலைக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணுவாரு, தற்காலிகமா நிறுத்தி வைப்பாரு. அந்த மாதிரி அவருக்கு அந்த உறுப்பினர் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டே இருந்தாரு அப்படின்னா அவருக்கு வெளியே அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரியான அதிகாரங்கள் இவருக்கு சபாநாயகருக்கு வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சட்டமன்றம் நடைபெறும் போது சபாநாயகர் பொதுவாக நடுநிலை மற்றும் பாரபட்சமின்மையை மேற்கொள்வார். ஒரு முன்வரிவு மற்றும் தீர்மானத்தின் மீது முடிவெடுக்க முடியாமல் வாக்கு சமநிலையில் இருந்தால் சபாநாயகரின் வாக்கு மிக முக்கியத்துவம் வந்து பெறும். ஆமா, நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ நம்ம நம்ம அடிக்கடி சொல்றதுதான், ஒரு கிளாஸ்ல வந்து 50 பேர் இருக்காங்க அப்படின்னா 25-25 பிரிஞ்சிடும். அப்போ மீதி 1, அப்ப ரெண்டுமே பேலன்சிங்கா இருக்கும்ல. வேணும்ன்றவங்க 25 பேர் இருப்பாங்க, வேணான்றவங்க 25 பேர் இருப்பாங்க. இப்ப வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்றதுக்கு யாராவது ஒரு வாக்கு வேணும்ல. அப்போ சபாநாயகர் அந்த ஹெட் இருக்காருல்ல, அவர் வந்து ஓட்டு போட்டு டிசைட் பண்ணுவாரு. அதுக்கு அவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அந்த சபாநாயகருடைய முடிவுதான் என்ன பண்ணுவாங்க, இறுதியானது அப்படின்றதை எடுத்துப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் சபாநாயகர் நடவடிக்கைகளில் நீதிமன்றம் குறுக்கிட முடியாது. அனைத்து குழுக்களினுடைய தலைவர்களையும் சபாநாயகர் தான் நியமிக்கிறாரு மற்றும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் இவர் தான் என்ன பண்றாரு, மேற்பார்வையிடுகிறாருன்னு பாக்குறோம். துணை சபாநாயகர் பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் ஒருவரையே துணை சபாநாயகராகவும் தேர்ந்தெடுப்பார்கள். சபாநாயகரின் அவையில் இல்லாத பொழுது துணை சபாநாயகர் சபாநாயகருடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் செயல்படுத்துவார். அவைக்கு தலைமை தாங்குறாரு. துணை சபாநாயகருக்கு சபாநாயகர் சமமான அந்த அதிகாரங்கள் அவையில வந்து இருக்கு. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இருவருமே அவையில் இல்லாத பொழுது அவையில் உள்ள மூத்த உறுப்பினர் யார் வேண்டுமானாலும் அவைக்கு வந்து தலைமை தாங்கலாம். ஓகேவா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி, சபாநாயகர் இருப்பாங்க, துணை சபாநாயகர் இருப்பாங்க. இந்த 2 பேருமே இப்ப அவைலபிளா இல்ல. 2 பேரும் இங்க வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப யார் நடத்துவாங்க அப்படின்னா அந்த அவையில இருக்க மூத்த உறுப்பினர் தான் அந்த அவையை தாங்கி நடத்தணும் அப்படின்றது ஞாபகம் இருக்கட்டும். அடுத்து நாடாளுமன்ற குழுக்கள். இதுல வந்து 2 வகையான குழுக்கள் வந்து நாடாளுமன்றத்துல இருக்கும். ஓகேவா, ஒண்ணு வந்து நிலைக்குழு, இன்னொன்னு வந்து தற்காலிக குழு.
ஓகேவா? நிலையா ஒரு குழு இருக்கும். இன்னொன்னு தற்காலிகமா அப்பப்ப போடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நிரந்தரமானவையா இருக்கும். நிலைக்குழுக்கள் வந்து நிரந்தரமானவையா இருக்கும். தொடர்ந்து பணியில் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக வந்து உருவாக்கப்படும். ஆனால் தற்காலிக குழுக்கள் வந்து நிரந்தரமானவை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பணிக்காக உருவாக்கப்படும். அந்த பணி நிறைவடைஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த குழுவை கலைச்சிருவாங்க. இவ்வளவுதான். நீங்க அந்த பேர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதுக்கப்புறம் பாருங்க நிலைக்குழுக்கள் 6 வகையா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்னு பாருங்க. இது வந்து நிதிக்கான குழு. நிலைக்குழு வந்து நிதிக்கானது. இது வந்து பொது கணக்கு குழு இருப்பாங்க, மதிப்பீட்டு குழு, அதுக்கப்புறம் வந்து பொதுத்துறை நிறுவன குழு, அந்த மாதிரி நிதி குழுக்களை பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் துறைசார் குழுக்கள் இருக்கும். அடுத்து வந்து விசாரணை குழுக்கள். இந்த விசாரணையில மனு, அடுத்து சிறப்புரிமை, நன்னெறி இதெல்லாம் வந்து விசாரணை குழுவா இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணிய காப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழு இருக்கும். இதுல அரசாங்கம் வந்து உத்தரவாதங்களுக்கான குழு, துணை சட்டமன்றங்களுக்கான குழு, அட்டவணையில் எழுதப்பட்ட ஆவணங்களினுடைய குழு, பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்கான குழு, பெண்கள் அதிகாரம் அளித்தலுக்கான குழு, ஆதாயம் தரும் பதவிகளுக்கான இணைக்குழு, அந்த மாதிரியான எல்லாமே வச்சிருப்பாங்க. அப்புறம் அவையினுடைய தினசரி அலுவலுக்கான குழுக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அலுவல் ஆலோசனை குழு, தனிநபர் முன்வரைவு மற்றும் தீர்மானங்களுக்கான குழு, விதிகள் குழு, சட்டமன்ற கூட்டத்தொடரில் வராத உறுப்பினர்கள் குழு, இந்த மாதிரியான நிலைக்குழுக்கள் நிறைய இருக்கு. சேவை குழு, உறுப்பினர்களுக்கு வசதிகள் மற்றும் சேவைகள் தொடர்பான குழு அப்படின்னு இருக்கு. இது வந்து பொது தேவை குழு, அவை குழு, நூலக குழு, அடுத்து உறுப்பினர்களுக்கான ஊதியம் மற்றும் படிநிலைகளுக்கான இணைக்குழு அப்படின்னு சொல்லிட்டு நிலைக்குழு வந்து 6 வகையா பிரிச்சிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகேவா? தற்காலிக குழுக்கள் அப்படின்னா என்ன? தற்காலிகமா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருது. இப்ப ஏதாவது இப்ப வேலண்டைன்ஸ் டே வந்துச்சு இல்லையா? இந்த வேலண்டைன்ஸ் டேவை நம்ம வந்து இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? தற்காலிகமா ஒரு குழு போடுவாங்க பிப்ரவரி மந்த்ல. இப்ப இந்த முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த குழுவை வந்து கலைச்சு போட்டுருவாங்க. இதுதான் வந்து தற்காலிக குழுக்கள். தற்காலிக குழுக்கள் 2 வகைப்படும். என்னென்ன? ஒண்ணு விசாரணை மற்றும் ஆலோசனை. ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, மதிப்பீட்டு குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மதிப்பீட்டு குழுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. மதிப்பீட்டு குழு, அதுக்கப்புறம் பொது கணக்கு குழு, அதுக்கப்புறம் பொதுத்துறை நிறுவனங்களினுடைய குழு. பரிசோதகருக்கும் மதிப்பீட்டாளர்களுக்கும் அறிவுறுத்துவது மற்றும் பொருளாதாரம் சார்ந்த கொள்கைகள், மாற்று கொள்கைகள், நிர்வாக சீர்திருத்தங்கள், மதிப்பீட்டு ஆய்வில் உள்ள வெவ்வேறு திட்டங்களுக்கான மாநிலத்திற்குள்ளும் வெளியிலும் பயணம் மேற்கொள்வது போன்ற விஷயங்கள்ல வந்து பரிந்துரை அளிப்பது ஆகியன இந்த குழுவினுடைய ஒரு பொறுப்பா இருக்கு. மதிப்பீட்டு குழு அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து ஒரு அறிவுரை மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பொது கணக்கு குழு அப்படின்னா மாநிலத்தினுடைய ஒதுக்கீட்டு கணக்குகளையும் இந்திய அரசு கணக்கு தணிக்கை அந்த குழுவினுடைய தலைவர் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய அறிக்கையும் ஆய்வு செய்வதே இந்த குழுவினுடைய முக்கிய பணி. பொது கணக்கு விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. சோ அந்த கணக்கு தணிக்கை இருப்பாங்களுடைய அவங்களுடைய அந்த கணக்கு அந்த ரிப்போர்ட் எல்லாம் இவங்க வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. மேலும் வருவாய் பற்று சீட்டுகளும் பட்டுவாய் பணப்பட்டுவா வாடாவும் எந்த சேவைக்காக அல்லது பயன்பாட்டிற்காக கணக்கு ஏற்படுத்தப்பட்டதோ அந்த கணக்கு வந்து தொடர்புடையதாக அந்த பற்றுரிமை உள்ளதா என்னும் சரிபார்ப்பதே இந்த குழுவினுடைய வேலையா இருக்கு அப்படின்றாங்க. பொதுத்துறை நிறுவனங்களினுடைய குழு அப்படின்னா தணிக்கை அப்புறம் அதனுடைய அறிக்கை கணக்குகளையும் பொதுத்துறை நிறுவன கணக்குகளையும் அவ்வப்போது வந்து ஆய்வு செய்வதற்காக இந்த குழு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பப்ப இது வந்து போயிட்டு அந்த தலைமை கணக்கு தணிக்கை இருப்பாங்களா அவங்களுடைய அந்த அறிக்கை இருக்கும் பாருங்க. தணிக்கை அறிக்கை கணக்கு இது. அடுத்து பொதுத்துறை நிறுவன கணக்கு இதெல்லாம் அப்பப்போ இது போட்டு போய் ஆய்வு செய்யும். அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு சைட் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கண்டன தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பாருங்களேன். கண்டன தீர்மானம்னா என்னன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோருடைய பதவி நீக்கம் செய்வதற்கான நீதித்துறை சார்ந்த அந்த பணிகளும் நாடாளுமன்றத்தில் உள்ளது. அவைக்கு எதிரான கண்டன தீர்மானம் ஈரவையிலும் நிறைவேற்றினால் அது வந்து பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கண்டன தீர்மானம். அவங்களுடைய பதவி வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அவையிலையும் நிறைவேற்றிட்டா அவங்களோட பதவி வந்து போயிரும்ல, அதுதான் கண்டன தீர்மானமாமா. பார்க்கலாமா? சட்டமன்றம் என்பது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உச்ச நீதிமன்றம் அழைப்போமா, உயர் நீதிமன்றம் அழைப்போமா, இல்ல சட்டமன்ற பேரவை அழைப்போமா, இல்ல நாடாளுமன்றம் அழைப்போமா? தேசிய சட்டமன்றத்தை நாடாளுமன்றம்னு சொல்லுவாங்கல்ல. தேசிய சட்டமன்றத்தை வந்து நாடாளுமன்றம்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 20 கொஸ்டினுக்கும் நாளைக்கு வந்து ஆன்சர் பார்த்துட்டு வந்து நாளைக்கு டக்கு டக்குன்னு சொல்றீங்க. ஓகேவா? நம்ம அடுத்த லெசன் போயிடலாம். இது ரொம்ப முக்கியம். ஒரு லெசன் நீங்க படிக்கிறீங்கன்னா புக் பேக் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் 11th 12th பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான் வந்து மெயின் ரோல் பண்ணும். நீங்க வந்து போய் ஒரு எக்ஸாம் எழுதி பாத்தீங்கன்னா தெரியும். டைரக்டா ஆப்ஷன் கூட மாத்தாம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஸ்டின் எடுத்து வைப்பாங்க. அதனால வந்து
நாளைக்கு வரும்போது அதை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. நமக்கு அடுத்த இப்போ உங்களுக்கு 1 ஹவர் கிளாஸ் போதுமா? இல்ல 2 ஹவர்ஸ் எடுத்துக்கலாமா? நீங்க யாராவது உங்களுக்கு வேலை இருந்தா சொல்லிடுங்க எப்பவுமே. சொல்லுங்கம்மா. வேலை இருக்கு மேம். 1 ஹவர் இருக்கு மேம். இப்ப 6 மணியோட கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா? பிரேக் ஆகுதுமா வாய்ஸ் ரம்யா? இன்னைக்கு 6 மணியோட முடிச்சிடலாம் மேம். கொஞ்சம் வேலை இருக்கு மேம். சரி ஓகேம்மா ஓகே. இப்ப நம்ம வந்து 5th ஷெட்யூல் எடுத்து பாருங்க. சட்டமன்றம் வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்ப நீங்க புக் பேக் நாளைக்கு பார்த்துட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சிரும். தேசிய வருவாய்ன்னு ஒரு லெசன் இருக்கு 12th. அடுத்து முகலாய பேரரசுன்னு சொல்லிட்டு 2 இடத்துல இருக்கு. 7th 11th 2 இடத்துல இருக்கும். அடுத்து 8th வந்து யூனிட் 8ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் சொல்லிட்டு 7th ஒரு லெசன் இருக்கு. நம்ம 4 லெசன் இன்னும் படிக்கணும். இன்னைக்கே ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த டெஸ்ட் நீங்க எழுதணும் 5th ஷெட்யூல்ல. சோ என்ன பண்ணலாம்? இந்த 7th 2 லெசன் இருக்குல்ல, முகலாய பேரரசும் சோழர்களும் பாண்டியர்களும் அதை நாளைக்கு ரீட் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு அந்த லெசன் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் மீதி 2 நாள்ல வெனஸ்டேக்குள்ள நம்ம இந்த ஷெட்யூல முடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு நாளைக்கு வந்து தேசிய வருவாய், இன்னொன்னு வந்து முகலாய பேரரசனுடைய 11th. இதை பார்த்துட்டோம்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து 7th இருக்க அந்த 2 லெசன் முகல்ஸும் இந்த பிற்கால சோழர் பாண்டியர் ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. இந்த புக் பேக் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் புக் பேக். எல்லா வாட்டியும் ஆன்சர் சொல்லிட்டே இருக்கிறதுனால நீங்க அதை பாக்குறீங்களா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால நீங்க பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு நான் ஆன்சர் ஃபுல்லா சொல்லிடுறேன். ஓகேவா?